16 வருஷம் கழிச்சு இப்ப பிரிட்ஜ் ஓபன் பண்ண போறாங்கன்ற நியூஸ் வருது. இப்ப அதை கேட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? வரவேற்க தகடுது. அது எப்படி நான் சொல்றதுன்னா, திருக்குச்சூர், வெண்பாக்கம், வெங்கடாபுரம், அந்த சைடு ஆப்பூர், அந்த சைட்ல இருக்கிறவங்கலாம் ஒரு சின்ன ஒரு விபத்துனாலே இட்னு வரது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த இடத்துல வரது ரொம்ப ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா நடந்துனுக்குது. இது வரையுமே நடந்துனுக்குது. இப்போ நம்ம ரோடு ஓபன் பண்றதுனால மக்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரியுது. நீங்களே பாக்குறீங்க. இப்ப இந்த டிராபிக் கிட்டத்தட்ட இது நின்று இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நின்னுக்குது. இந்த ரோடால நிறைய மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கோ ஒரு 3 வருஷமோ முன்னாடி ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான். அவனை போய் இட்னு வரதுக்கு நம்மளால இங்க இருந்து போக முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க இங்கே வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழிச்சு அவன் உயிரே போய் டாக்டர் என்ன சொன்னாங்களா, ஒரு 1/2 hour முன்னாடி இட்டு வந்துடலாம், நீங்க எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த ரோடு வந்தது நம்மளுக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்து போற மாதிரி இது வருது. இதனால நல்லதுன்னா மக்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம் இல்லையா? ரோடு வந்துட்டு எல்லாமே நல்ல விஷயம். ஆக்சிடென்ட் நடக்காது. இதோட எந்த டிராபிக் இருக்குது. ரொம்ப மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி கூட இங்க ஒரு 2 பேர் செத்துட்டாங்க. அம்மாவும் அதுவும் டிராபிக் இந்த டிராபிக்காலையும் இந்த மாதிரி நெரிசல் தான் செத்தாங்க. இப்ப இது மாதிரி அந்த பிரச்சனை இருக்காது. இப்ப சிக்னலும் ஒழுங்காயிடும், எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா ஆயிடும்ன்றதுனால நம்மளுக்கு அது சந்தோஷமா இருக்குது. அந்த விஷயம் கேள்விப்பட்டது.